ராமேஸ்வரம் மீனவர்கள் தற்போது வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். படகு பழுதாகி இலங்கை கடல் பகுதிக்குள் சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் 11 பேரை கைது செய்த இலங்கை படைக்கு கண்டனம் தெரிவித்து தற்போது மீனவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ரகு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ரகு, இது தொடர்பான முழு விவரங்கள். கண்டிப்பாக அம்ரோத். ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் இன்று ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். படகு பழுதாகி இலங்கை கடற்பகுதிக்கு சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் 11 பேரை கைது செய்து சிறையில் அடைத்த இலங்கை கடற்படையை கண்டித்தும் அந்த கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தியும் ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த 5ஆம் தேதி சுமார் 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற நிலையில் ரமேஷ் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகு படகு பழுதாகி நெடுந்தீவு கடல் பகுதிக்குள் சென்றுவிட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் ரோந்து வந்த இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக குற்றச்சாட்டை முன்வைத்து அந்த விசைப்படகையும் அதில் இருந்த 11 மீனவர்களையும் கைது செய்து அங்குள்ள சிறையில் அடைத்துள்ளனர். இந்த சம்பவம் ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் மத்தியில் பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை கடற்படை தமிழக கடலோர பகுதியிலிருந்து மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களை கைது செய்வது தொடர் நடவடிக்கையாக இருந்து வருவதால் மீனவர்கள் கவலை அடைந்துள்ளனர். இதற்கு மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும் 11 மீனவர்களையும் உடனடியாக படகுடன் விடுதலை செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டம் காரணமாக 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் படகுகளை கரையோரம் நங்கூரமிட்டு நிறுத்தி வைத்துள்ளனர். இதனால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 10,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வேலை இழந்துள்ளனர். இன்று ஒரு நாள் வேலை நிறுத்தத்தால் 10 கோடி ரூபாய் வரை அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. அம்ரோத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரகு.